ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வரைபடம், நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வரைபடம். பூஜை அறை ஈசான மூலையில் உறுதியாக இருக்கக்கூடாது சார் அப்படின்ட்டு கூவி கூவி சொல்கிறாங்க. இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5-14-23 பிறந்தவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகம்ங்கிற ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வடக்கு தலைவாசல் வைத்து வீடு கட்டி குடி போவதற்கு உண்டான அமைப்பு யோகபாவம் உண்டு சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்பு என்னென்ன கேட்கும்னா பசி கேட்கும், உங்களுக்கு சொல்லாது பசி. தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். தாகம், ஓய்வு, இது சரியாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு வாஸ்துபடி உள்ள ஒரு வீடு தானாக அழைப்பு. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வரைபடம், நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வரைபடம். ஸோ இதில் 5Gங்கிறது முக்கியமான வாஸ்துவில் ஒரு அங்கம். குழிப்பொருத்தம், அப்புறம் வரைபடத்தில் 4 மூலைகள் தெளிவாக எப்படி இருக்க வேண்டும், கதவு எந்த பக்கம் அணையணும். ஸோ ஒரு சிலர் பூஜை அறை ஈசான மூலையில் உறுதியாக இருக்கக்கூடாது சார் அப்படின்ட்டு கூவி கூவி சொல்கிறாங்க. ஒரு சாரார் கன்னி மூலையில் பூஜை அறை இருக்கக்கூடாது சார். ஸோ அதற்குண்டான விளக்கத்தையும் இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம் வாங்க. இந்த வரைபடம் யாருக்கு எல்லாம் பொருந்தும்? வடக்கு பார்த்த வீடுங்க. 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல் இன் தி வாஸ்து. ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜதம், பஞ்சலிங்கங்களுடைய அமைப்பு. ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, நீர்க்குத்து இல்லாமல் இருக்கணும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். இந்த 5 சேர்ந்தது தான் 5 கோல்டன் ரூல். 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது 4C. இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5-14-23 பிறந்தவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகம் ஜாதகத்தில் புதன் என்கிற ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வடக்கு தலைவாசல் வைத்து வீடு கட்டி குடி போவதற்கு உண்டான அமைப்பு யோகபாவம் உண்டு. ஒருவேளை புதன் கிரகம் நீசம் பெற்று குரு, அதாவது இப்படி இருக்குங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் சார், எனக்கு புதன் நீசம் சார் அப்படின்னா, இந்த இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது லக்னம், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் நீசம், ஆனால் குரு ஆட்சி பெற்றார், நீச பங்க ராஜயோகம். அப்போ நிச்சயமாக வடக்கு தலைவாசல் யோகம். குரு ஈசான மூளைக்குண்டானவர், ஈசான உச்ச பாகத்தில் தலைவாசல் வைங்க. அருமையான வரைபடம். 135 குழி, யானை மனை. குழிப்பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தம் பார்ப்பா இல்லையா, அதே மாதிரி மனையினுடைய வெளியளவு, அதாவது இந்த கட்டடத்தினுடைய வெளியளவு நிர்ணயம் செய்து 27 40 பெருக்கி 34க்கு 34ங்கிறது ஒரு குழி 8.03 வகுத்தது கிடைத்தோம்னாக்கா 135 குழி. வயது பொருத்தம் 45. ஸோ இதில் யானை மனை. ஸோ வரவு முழுவதும் 12 இருக்கும், செலவு பொருத்தம் கம்மி. அந்த வகையில் ஈசானத்தில் உச்சஸ்தானத்தில் வாசல், தலைவாசல், ஆர்ச் ஓப்பன், ஜன்னல் நேர்கோட்டில் இருக்குது. கிழக்கு பக்கம் ஜன்னல் வைத்தோமேனால் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். பூஜை அறை கன்னி மூலை சார்ந்ததில் வச்சுருக்கோம். ஈசானத்தில் கண்டிப்பாக பூஜை அறை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. எந்த ஒரு நூல்லையும் சொல்லலைங்க, தயவு செய்து அதெல்லாம் தவறான ஒரு கருத்தை நிறைய பேருக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பிளான் இப்போ போட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 5 நிமிஷத்தில் 3 பிளான் போட்டுருவேன். யாராச்சும் ஒரு ஜோசியரோ இல்லைன்னா இந்த மாதிரி ஈசானத்தில் பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பிளான் போடுறவங்களாக இருந்து நூலினுடைய ஆதாரபூர்வம் இருந்து சொன்னால் தாங்க உண்மை. அதெல்லாம் நம்பி தயவு செய்து இந்த ஈசானத்தில் பூஜை அறை இருந்து தப்பு சார் அப்படின்னா, அது எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த இடத்துல விளக்கு வைக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. ஸோ விளக்குனுடைய ஹீட்டுங்கிறது அவங்க எடுத்துக்கிறாங்க, கணக்கு பாருங்கள். அதுதான் ஒரு பெரிய பிழை. அந்த மாதிரிலாம் கன்னி மூலை சார்ந்ததுலேயும் ஈசானத்தில் தான் பூஜை அறை இருக்கணும். வாயு மூலையிலேயும் அக்னி மூலையிலேயும் ஒரு சில நண்பர்கள் அக்னி மூலையிலேயே இந்த யூட்டிலிட்டி இருக்கிற இடத்துல வைக்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் வாயு மூலையிலேயே பூஜை அறை வைக்க சொல்கிறாங்க. வாயு மூளைக்கு உண்டானவர் சந்திரனுங்க, இந்த மூளைக்கு உண்டானவர்.
ஸோ கழிவறை இருக்க வேண்டியது, செப்டிக் டேங்க் இருக்க வேண்டிய இடத்துல பூஜை அறை வைக்க சொல்கிறாங்க. பாவம் வந்து கண்டிப்பாக சேர்ந்துடும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பிழையாக பண்ணிடாதீங்க. வாஸ்து சாஸ்திரம் தெரிந்தவராகவும் கட்டட வரைபடம் அமைத்து கொடுப்பவராக இருக்கணும். அவர் இன்ஜினியராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் சைடாக இருக்கணும். அவர் ஜோதிடமும் வாஸ்துவும் தெரிந்து வரைபடம் போடணும். சும்மா பிளானை கொடுத்த உடனே இந்த தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பாதீங்க. அவரை போட்டு கொடுக்க சொல்லுங்கள், தப்பு தப்பாக போட்டு கொடுத்துறாரு. பெட்ரூமு, டாய்லெட்டு, இது ஒரு வாயுமூல ஒரு பெட்ரூம், இது ஒரு டாய்லெட். இந்த மாதிரி குழி பொருத்தம், பிளானு, ஜாதக அமைப்பு எல்லாம் பார்த்து வரைபடம் கொடுப்பவரை அணுகி அதன்படி செயல்படுங்க. தப்பாக பண்ணிடாதீங்க. பூமி உங்களை வந்து இந்த இடம் தேர்ந்தெடுத்து இதன்படி கட்டு அப்படின்னு சொல்லுது. நிலம்தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். நிலம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வாங்க முடியாது. இப்போ இந்த வரைபடம் பார்த்துட்டோம். வடக்க பார்த்ததுக்கு வடக்கு வாசலுக்கு உண்டானது புதன். திருவெண்காடு சென்று வாங்க. ஸோ இந்த ஜாதக அமைப்புக்கு கடகராசிக்கு அஷ்டமத்தனி சனியும், விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மீன ராசிக்கு 7.5 சனியும் நடக்குது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்கு எல் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யுங்க. இது வடக்கு வாசல். இப்போ இது கிழக்கு வாசலுக்கு உண்டான அமைப்பு. ஈஸ்ட் ஃபேஸிங், சம்பு, போர்வெல், மழைநீர் சேர்ப்பு. இந்த 3 ஈசானத்தில் இருக்கா, செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கா, கன்னி மூலையில், மொட்டை மாடியில், உயரமாக வாட்டர் டேங்க். கிட்டத்தட்ட 1150 பிளான்ஸு பக்கத்தில் இந்த வீடியோ இந்த சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க உள்ளே போய் பாருங்கள். நிறைய வரைபடங்கள் இருக்குது. இந்த ஃபார்முலா மாத்திரம் எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒன்று தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ காலை மாலை இரவு 3 வேளை சாப்பிட்றோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை. அதே மாதிரி வந்து முக பாவனமான மாறுமே தவிர அவங்களுடைய சாப்பாட்டு உணவகத்தில் என்ன பசி, தூக்கம், தாகம், ஓய்வு இந்த 4ம் சரியாக இருக்கணும். 4Cன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்பு என்னென்ன கேட்கும்னா பசி கேட்கும், உங்களுக்கு சொல்லாது பசி. தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். தாகம், ஓய்வு இது சரியாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு வாஸ்துபடி உள்ள ஒரு வீடு தானாக அழைப்பு கொடுக்கும். இப்போ மாடிப்படி, ஹாலு, வாயு மூலையில் அட்டாச்சு டாய்லெட், பெட்ரூமுக்கு யூட்டிலிட்டி டாய்லெட். இது ஒரு பெட்ரூம், கிச்சன், 2BHK 2 பிளான். வடக்கு பார்த்ததுக்கு ஒரு 2B வரைபடம், இதுக்கு 2 வரைபடம். கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. மாடிப்படி. இதில் வந்து பூஜை அறைங்கிறது கிட்டத்தட்ட பிரம்மஸ்தானத்தில் வரும். ஹாலில் கப்போர்டில் கொடுக்குறோம். ஒரு சில நண்பர்கள் பின்வாசல் இல்லாமல் கொடுக்குறீங்களே சார் கேட்குறாங்க. இதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது 117 குழி பசுமனை. பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள். 2 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. இதுதான் கிடைக்கும் இந்த பசுமனை வைத்தால். மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இந்த கிழக்கு திசை தலைவாசல் யோகம். சூரியன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் குருவானவர் சூரியனை பார்த்தாலும் கிழக்கு திசை வச்சு வீடு கட்டி குடி போகலாம். ஸோ நம்ம 2 பிளான் பார்த்துருக்குறோம். பூஜை அறையினுடைய அமைப்பை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு நம்ம வரைபடத்தோடு பார்த்துருக்குறோம். நிறைய வரைபடங்களும் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பையும், இந்த கதவு திறக்கிறதுங்கிறது வலதுபுறம் திறக்கணும். கிழக்க பார்த்த வீட்டிற்கு வலதுபுறம் திறந்தால்தான் இந்த பிராண சக்தியானது உள்ளே வரும். இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதற்கேற்றாற்போல் செயல்படுங்க. பிளான் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா குழிப்பொருத்தத்தோட வரைபடம் செக் பண்ணி ஜாதகம் அனுப்பணும். அடியேன் வந்து மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த வரைபடத்தை வந்து வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா சீர்திருத்தம் பண்ணி கொடுக்குறோம், செக் பண்ணி தர்றோம். அதே மாதிரி வந்து வரைபடம் புதிதாக அமைக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் ஜாதகம் அனுப்பி அதற்கேற்றாற்போல் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக தானே போட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் இதுக்கு என்ன சார் சார்ஜ் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு இதெல்லாம் ஓவராலாக நீங்கள் பார்க்குறது. ஸோ உங்கள் ஜாதக அமைப்பிற்கு வரைபடம் சரியாக இருக்கா, எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், கர்ணநாதன் ஆனவர் எங்கே எப்படி இயக்குவது, தாரா பலனில் வந்து வதைதாரையாக இருந்தால் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், இது மாதிரி அனைத்தும் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து உபயோகரமாக இருக்கோ இல்லையோ உங்கள் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ பயன் தரலாம். ஸோ அனுப்பி வைங்க. கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த அளவில் நீங்கள் வரைபடம் அமைக்கலாம் சார், உங்கள் தகவல் நன்றாக உள்ளது, புதிதாக உள்ளது. ஏன்னா அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் அதை மாத்திரம் சொல்லிக்கிறேன்.
ஸோ நிறைய வரைபடங்கள் வாஸ்துப்படி நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த பூமியானது உங்களுக்கு நேசிக்குது, அன்பை கொடுக்குது. நீங்கள் சரியாக அதற்கு அஸ்திவாரம் போட்டு வாஸ்துப்படி நிர்ணயம் செய்து அளவை கட்டி கொண்டால் 100 வயது வரை நிச்சயமாக இது கொடுத்து நான் சொல்லுகின்றேன். இந்த பூமி உங்களை அதற்கேற்றாற்போல் கட்டிக்கொள்ளும். சிவாய நம.